லைகா ப்ரொடக்ஷன் ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளோட எஸ்கேவோட படத்தை பற்றி. அந்த அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்டேட்டோட நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேவோட இன்னொரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். சிவகார்த்திகேயனோட மிஸ்டர் லோக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா SK 13 வந்திருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து ராஜேஷ் சார். இந்த படத்தில் மியூசிக் வந்து நம்மளோட ஹிப்ஹாப் தமிழா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மே 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சிவகார்த்திகேயன் யாரோட படம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார். இன்று நேற்று நாளைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி இந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வச்சு தான் இந்த படத்துல இருந்து ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு நடிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் க்யூட்டாகவும் இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க ரெண்டு பேரையும் அப்படி ஸ்க்ரீனிங்கில் ஒரு பேரா பார்க்குறதுக்காக நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தோட டைட்டில் என்னன்னா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக நம்மளோட க்ளோஸ் சோர்ஸ் மூலியமாக தெரிய வந்தது. இன்னும் அஃபிஷியலாக அதோட டைட்டில் என்னன்றது தெரியல. அதுக்கப்புறமா அதை பார்த்தீங்கன்னா SK 14 SK 15 அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோன்ற டைட்டில். இது மட்டும் இல்லாமல் ஹீரோன்ற ஒரு டைட்டில் வந்து விஜய் தேவர்கொண்டாகவும் வச்சிருந்தாங்க. ரெண்டுமே கிளாஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை ஹீரோன்ற டைட்டில் நாங்கள் வந்து சிவகார்த்திகேயன் தான் கொடுப்போம். ஏன்னா ஹீரோன்ற டைட்டில் ஏற்கனவே தெலுங்குல வந்து 2 படத்துக்கு வச்சுட்டாங்க. நீங்கள் 3ஆவதாக ஒரு படத்துக்கு வச்சிங்கன்னா பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஹீரோன்ற டைட்டில் நம்மளோட அண்ணனான சிவகார்த்திகேயன் அண்ணன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PS மித்ரன் சார். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. த BGM கிங் வந்து முதல் முறையாக நம்ம SK அண்ணாவோட ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த பேரிங்கை பார்த்து நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படத்தில் 2 ஹீரோயினா, ஒருத்தவங்க வந்து ஹீரோயின், ஒருத்தவங்க வந்து ஹீரோயின் தான். பட் அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறாங்க. இவானா அப்படின்றவங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாச்சியார் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, GV பிரகாஷோட பேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மெயினான ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன். அவங்களோட அப்பா வந்து டேரக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் தான் அந்த விஷயத்தை பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட SK அண்ணா யாரோட படத்தை பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா SK 16 வந்து நம்மளுடைய பாண்டியராஜன் சார். இதுக்கு முன்னாடி அவங்க மெரினாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனது அவரோட படத்து தான். அந்த படத்தில் ஹீரோயின் வந்து நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட டைட்டில் யாருக்குமே தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட க்ளோஸ் சோர்ஸ் மூலியமாக விசாரிச்சா அதோட டைட்டில் தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுங்களா? என் பேரு படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து மறுபடியும் ஒரு ரஜினி ஃபேனாக வராரு. சிவகார்த்திகேயனா நார்மலாக ரஜினி ஃபேன் தான், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அவரோட படத்தோட டைட்டில் இதுக்கு முன்னாடியே வந்து ரஜினி முருகன் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கர ஒரு ஃபேவரட். ஏன்னா வந்து ஒரு ஊர் செட்டப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராஜ்கிரண் சார் வந்து அதில் தாத்தாவை நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் நம்ம சிவகார்த்திகேயனா டபுள் கெட்டப்பில் வருவார். ஒன்று வந்து ரஜினி முருகனா, இன்னும் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கர் போஸ் பாண்டியா வருவார். பயங்கர ஜாலியாக ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் பயங்கர கமர்ஷியலாக இருக்குன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா பாண்டியராஜ் சார் இதுக்கு முன்னாடியே நம்மளோட கார்த்தி சார் கூட கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் பண்ணார். அது பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்தது. அதனால இந்த படத்திலும் சென்டிமெண்ட், லவ், காமெடி, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குன்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதை தாண்டி அவரும் வந்து ஒரு தலைவர் ஃபேனாக வர்றதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுவரையும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் KS. பாய். உங்க ஃபேவரட் நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.